லாட்ரி கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4/10/2025க்கான கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 274. அதில் வந்து நம்ம என்ன வின்னிங் கொடுத்தணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்றுக்கு ஏ போர்டுக்கு 0-6 எடுத்திருந்தோம், ஆனால் ஆல் போர்டுக்கு 2-5 எடுத்திருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 0-6 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு கம்மியான நம்பர்ஸில் கொஞ்சம் வின்னிங்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம 4 செட்டு தான் கொடுத்துருந்தோம். ஆனால் ஏபிஏசிக்கு ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டில் நம்ம வந்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2-5 கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியப்பட்ட விதமாக கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 274க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் பார்த்தீங்கன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏசியில் ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கோம். ஓகே, வாங்க நம்ம 4/10/2025க்கான கெஸ்ஸிங் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பல புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 591 61 69 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடிஜிட்டல் ஒரே ஒரு செட்டு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு செட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபோர்டு வின்னிங் கிடையாது, பிசி வின்னிங் கிடையாது. ஒன்லி ஃபுல் நம்பருக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீ டிக்கெட்டுக்கு அமௌண்ட் வந்து ஃபுல் வின்னிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. மித்தபடி எப்பயும் போல் வந்து நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான். இது 2026 வரைக்கும் இந்த ஆஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பர் வைக்கணும் தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஒரு செட்டு வந்து ஃப்ரீயாக வந்து நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மட்டும்தான். ஓகேவா? டிஜிட்டல் மட்டும் ஒரு செட்டு ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஒரு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ட்ரிக் நம்பரும் கொடுக்குறேன், மேட்ச் பண்ணி விளாண்டுங்க. ஓகே, வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம வந்து எப்பயும் போல் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 175 இந்த 175 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 175 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். நேற்று ரூட் மெத்தட் போட்டோம், ஆனால் ஏ போர்டு கொஞ்சம் பாஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் வந்து அந்த மெத்தட் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நம்ம மெத்தட்ஸ் மாற்றிடுச்சு. ஓகேவா? ஓகே, வந்து இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 263. 263 இதில் வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் வந்து எடுத்து. ஓகேவா? 175 டேன் ஆப்ஷன் 263 இது டிஹெச் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதில் 5 அப்படின்னு 6ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 175 வச்சு அடியில் நமக்கு 5 6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 622. அந்த 622 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன அதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 622 டேன் ஆப்ஷன் 263 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைனா 2 0 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 622 வச்சு அடிக்கல நமக்கு 0 2ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 922 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 922 டேன் ஆப்ஷன் 263 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைனா 6 2 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 922 வச்சு அடிக்கலாம் நமக்கு 2 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 274. இந்த 274 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 274 டேன் ஆப்ஷன் 263 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைனா 5 6 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 274 வச்சு அடிக்கலாம் நமக்கு 6 அப்படி இல்லைனா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துருந்தோம். எந்த போர்டில் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தலாம். இதில் 175 அடிக்கலாம் நமக்கு 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு 2ஆம் நம்பர், அடுத்தது நமக்கு 2ஆம் நம்பர். ஓகே, ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6 அப்படின்னா 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா வந்த ஏ போர்டுக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வந்து சி போர்டுக்கு வந்தால் 6 5ல் நமக்கு வந்து 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். அவங்க கணிப்பில் இந்த 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி 6ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து. ஓகேவா? ஏ போர்டு சி போர்டு போடுறோம், ஆனால் நம்ம வந்து சி போர்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருவோம். ஓகேவா? ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் இன்னொரு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 175 இந்த 175 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா
75 போட்டுக்கிறோம். இதுலேயும் நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 682. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 2 வைக்கும். 7 2 இந்த 7 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 175 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 622 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 622 டேன் ஆப்ஷன் 682 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 5 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 622 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 922. இந்த 922 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 922 டேன் ஆப்ஷன் 682 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்குடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 4 3 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 922 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 274. இந்த 274 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 274 டேன் ஆப்ஷன் 682 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்குடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 7 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 274 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து எந்த போர்டில் விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்துருந்தோம். இது வந்து பி போர்டு 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருந்துச்சு. அடுத்து நமக்கு 9ஆம் நம்பர், அடுத்து நமக்கு சி போர்டு ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து அடுத்து ஏ போர்டு அல்லது பி போர்டு இந்த மாதிரி தான் மாறி மாறி வருது. அதனால் நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அண்டு பி போர்டுக்கு 0 அல்லது 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 0 அல்லது 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்டு பி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டுக்கு நம்ம வந்து 6 5 வந்து கொடுத்துருந்தோம் ஓகேவா. சி போர்டுக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டில் 0 7 வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏ போர்டு சி போர்டில் 6 அப்படி இல்லைனா 5ல் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி இந்த 6 அல்லது 5ஆம் நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்த வினிங் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்கேன். திருப்பி வந்து கொடுக்கல. நம்ம வந்து 0 60 0 5 50 இந்த மாதிரி கொடுப்போம். இதில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்கேன். சி போர்டு 6 5ல் 5ஆம் நம்பர் வரனால இப்படி நான் வந்து கொடுத்துட்டேன் ஓகேவா. 5ஆம் நம்பர் வரனால 0 5 75 இந்த 2 நம்பர்ஸ்லேயே வினிங்ஸ் வரணும். 0 6 0 5 76 75ன்ட்டு உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்தால் எடுத்துங்க. ஏசி அண்ட் பிசிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா. அது நம்ம கிடைச்ச ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 5லேருந்து ஒரு நம்பர் வரணும், 6 1லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி தான் நம்ம கணிப்பில் இன்றைக்கி வந்துருக்குது. இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இந்த 3 நம்பர் வச்சு ப்ளே பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்தால் இந்த 3 நம்பர்லேருந்து 2 நம்பர்ஸ் வர மாதிரி மேட்ச் பண்ணி நீங்கள் விளையாண்டுங்க ஓகேவா. இதை வந்து நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து 76 67 71 17 56 65 51 15 இந்த மாதிரி நம்பர்ஸ் வர மாதிரி நான் வந்து இந்த 4 நம்பர் ட்ரிக் நம்பரை எடுத்து நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 7 வந்து அந்த 7 இல்லை 7 வந்துச்சுன்னா அந்த 7 இருக்கிற நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். 6 வந்து 6ல் இருக்கிற நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வந்தாலும் முடிஞ்சளவுக்கு இந்த நம்பர்ஸ்லேருந்து வினிங்ஸ் வரத்துக்கு நாளைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 274 ஓகேவா. 274க்கு இவர் வந்து 724 வச்சு கொடுத்துருக்காப்புல. வந்து சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. இல்லைன்னா ஒரு ஃபுல் வினே எடுத்துருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் 84 34லாம் கொடுத்துருக்காப்புல. பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நமக்கு வந்து சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு நியூஸ். ஆனால் சி போர்டுக்கு 4 நம்பர் வர மாதிரி தான் கொடுத்துருக்காப்புல ஆல் போர்டுக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இன்னும் ஒரு நம்பர் கிடச்சிருந்தாப்புல ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருப்பாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 1ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்தீங்க. நாளைக்கு 1ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் நாளைக்கு 1ஆம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஆல் போர்டுக்கு இவர் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 0 வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் நாளைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்க. நான் வந்து பார்த்துருந்தேன். ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தீங்க. நாளை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வரத்துக்கு சான்சஸ் இருக்கலாம் ஓகேவா.
4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பி போட்டு கொடுத்துட்டாப்புல. ஆனால் நமக்கு 0 இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு சூப்பராக வந்திருக்கும். ஆனால் நமக்கு 0 மெத்தட்ஸ் நம்ம புது மெத்தட்ஸ் எடுக்கிறனால கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்குது மக்களே. அதனால் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்டை படிக்கணுன்ட்டு வருத்தப்படுங்க நிறைய பேருக்கு கமெண்ட், ஆனால் காட்ட மாட்டேங்குதே. காட்டுற கமெண்ட் எல்லாத்தையும் நம்ம படிச்சிட முடிஞ்சளவுக்கு. ஓகேவா, ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா.